இப்போ எடப்பாடியை சிஎம் ஆக்க முடியாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு டிடிவி தினகரன். ஓபிஎஸும் என்னை சேர்க்கலன்னா அவரும் தனியா நிற்பார் அப்படிங்கிறது நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பார்த்துட்டோம். இப்போ இவர்களுடைய அடுத்த எந்த கூட்டணிக்கு போவாங்க? ஏன்னா ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக இருக்கு, தாவேகா இருக்கு, 3 தான். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாருமே திமுக கூட்டணிக்கான போறது. ஆனால் தாவேகாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்கு அப்படின்னா, இவர்களை சேர்த்தோம்னா ஒரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது. ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கிறது மறுப்பு கிடையாது. நடிகர் பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் ஓட்ட மாறாது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ நேற்று எஸ்ஏஆருடைய போராட்டத்தில் விஜய் கலந்துக்கல, விஜய் வரல, ஆனால் கூட்டம் கூடியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நடிகருக்கு கூட்டம் கூடுச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் இது தன்னெழுச்சியாக கூடியிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்கன்ற ஒரு கேள்வியும். எஸ்ஏஆர் பிரச்சாரத்தில் நீங்கள் என்ன பேசுறீங்கிறத முக்கியமான விஷயமா இருக்கு. மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். திரு விஜய் அவர்கள் சில மீட்டிங்லாம் போனார் இல்லையா? அப்போ இப்போ சமூக வலைதளத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அப்போ போகும்போதெல்லாம் நடிகர் பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் ஓட்ட மாறாது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ நேற்று எஸ்ஏஆருடைய போராட்டத்தில் விஜய் கலந்துக்கல, ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அவங்க நடத்தின அத்துணை கூட்டத்திலையுமே பயங்கரமான கூட்டம் இருக்குது. அதையும் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு விஜய் வரல, ஆனால் கூட்டம் கூடியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நடிகருக்கு கூட்டம் கூடுச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் இது தன்னெழுச்சியாக கூடியிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்கன்ற ஒரு கேள்வியும் முன்வைக்க. இல்லை, அது ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அது சமூக பிரச்சனை, பொது பிரச்சனை. இது எஸ்ஏஆருங்கிறது எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அது பொது பிரச்சனையில் பெரும்பாலானோர் கலந்துருப்பாங்க. அது கட்சி சார்ந்து இல்லாத ஆட்கள் கூட சேர்ந்துருக்கலாம். ஏன்னா அது இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது. ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கிறது மறுப்பு கிடையாது. ஆனால் அது அதெல்லாம் ஓட்டுகளாக மாறுமா? இன்னைக்கு பொது பிரச்சனைக்கு சேர்ந்துருக்கிறாங்க, ஒரு பொதுவான ஒரு பிரச்சனைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. அது ஓட்டுகளாக மாறுமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பீகாரில் நேற்று நம்ம பிரசாந்த் கிஷோருக்கு இதை விட பயங்கரமான கூட்டம் தெரிஞ்சிச்சு. அவர் போகிற பக்கம்லாம் இளைஞர்கள் கூட்டம், ஜென்சி கூட்டம் அலை மோதிச்சு. ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியல. அதாவது தேர்தல் களம்ங்கிறது வேற, தேர்தல் அரசியலுங்கிறது வேற. ரெண்டாவது கூட்டத்தை எப்படி சேர்ப்பாங்கிறது ஒரு வரைமுறை இருக்கு. வேன்களை வச்சு வேற வேற ஆட்களை காசை கொடுத்து எல்லாம் கொடுத்து கூட்டம் சேர்த்து அந்த கூட்டத்தை வெயிட்டை காட்டுறதுக்கு எல்லா கட்சியும் செய்யக்கூடிய வேலையும் இவர்களும் செய்தார்கள். அப்படி எங்கேயுமே அந்த தகவல் வரல. மற்ற கட்சிகளுக்கு அந்த மாதிரியா சில மீடியாக்கள் ஓப்பனாகவே கேட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் தாவேகா இதுவரைக்கும் நடத்தினதுல வேனை கூட்டு வந்தாங்க, பிரியாணி கொடுத்தாங்க, அந்த மாதிரியான எந்த ஒரு. ஏன் கரூருக்கே 16 வேன்ல கூட்டு போனாங்க, தெரியாது அவங்களுக்கு? கரூர்ல 16 வேன்ல கூட்டு போய் சுத்தி இருக்க கிராமங்களில் கூட்டு போன செய்தியெல்லாம் வந்துச்சு. இவர்கள் இந்த வேலை செய்யறாங்க. இப்போ ஒரு கூட்டம் காட்டணுங்கிறதுக்கு எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. அது ஓகே, ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்கிறத மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது அந்த எஸ்ஏஆர் பிரச்சாரத்தில் நீங்கள் என்ன பேசுறீங்கிறதா முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ இது தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பேசியிருக்கீங்களா? பாஜக எதிர்த்து பேசியிருக்கீங்களா? அங்கே போய் யாரை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? திமுக எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் காமெடியாக இருக்குது, இதுதான் சந்தேகமாக இருக்குது. கொண்டு வந்தது தேர்தல் ஆணையம், பின்னாடி இருக்குது பாஜக, ஆதரவு கொடுக்குறது அதிமுக. நீங்கள் 3 பேர் யாரை விமர்சிக்கணும்? திமுக விமர்சனம் பண்ணுறீங்க. இதுதான் உங்களுடைய சந்தேகமாக இருக்கும். உங்களை சந்தேகப்படுத்துவதற்கு காரணமே நீங்கள் மடைமாற்றம் வேலை செய்யக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. பாஜகவினுடைய இன்னொரு ஊதுக்குள்ளா இருந்துகிட்டு இருக்கீங்க. அதிமுக நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போதா வேணும்னு நீங்கள் இந்த பக்கம் வச்சு மடமாதரக்கூடிய வேலையை திமுக கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க. அந்த 16-18 வயசு பசங்களுக்கு திமுக தான் எஸ்ஏஆர் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு தப்பான விஷயத்தை கன்வே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒன்றிய பாஜக அரசையோ தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து அங்கே ஏதாவது பேசிருக்கீங்களா? முழுக்க முழுக்க திமுக பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் என்ன? இதுதான் சொல்கிறோம். பாஜகவினுடைய கள்ள குழந்தை தான் விஜய். பாஜகவில் வடக்கப்படுகிற ஒரு கட்சி தான் தாவேகா. ஓட்டுகளை பிரிப்பதற்காக உருவாக்கிட்டு இருக்காங்க. சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது விஜய் மேல. இப்ப அதிமுக, தாவேகா, பாஜக கூட்டணி அமைஞ்சால் அது ஒரு வலுவான கூட்டணி இல்லையா? யார் வலுவான கூட்டணி? மக்கள் தான் முடிவு பண்ண வலுவான கூட்டணி இல்லைன்னு. நீங்க சொன்ன மாதிரி 20% விஜய், அதிமுக ஒரு 28 வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பாஜக ஒரு 10 நாளுமே இதுவே 60 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா ஒரு வலுவான கூட்டணி. இதை விட்டு தனியா விஜய் தனியா நிக்க வைக்கிறதுக்கு பாஜகவுக்கு என்ன இருக்கு? நேரடியாவே உள்ள இது பண்ணி நேரடியா உள்ள இழுத்தாருன்னா 10ஓட 11 தான் அவரு. இல்ல கூட்டணி 20% முதல்ல பொய். 20% ஒரு கம்பக்கு. 20% யார் சொல்றா? நீங்க இப்ப பாஜக அவங்க சொன்ன கருத்து கணிப்பு அடிப்படையில் சொல்றேன். பாஜக ஆதரவாளர்கள், வலதுசாரி பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க 20% விஜய்க்கு இருக்குன்னு. அப்ப அது பின்ன உள்நோக்கம் என்ன?
ஒரு தேர்தலை கூட சந்திக்காது. உதாரணத்துக்கு ஒரு இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தல் நின்று இத்தனை % காமிச்சா கூட நம்ம பேசுறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி 20% வாங்குங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. சரி, அதிமுக, பாஜக, தாவேக எல்லாம் கூட்டணியாக ஒரு அணிக்கு போனாலுமே இவர் எதை சொல்லி அரசியல் நடத்துறாரு? அரசியல் கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறாரு? பாஜக என்னுடைய கொள்கை எதிரிங்கிறாரு. ஒரு வருடத்திற்கு கூட தன்னுடைய கொள்கையை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு கற்பழுத்த கட்சியா தாவேக மாறிடும். அப்படி போச்சுன்னா எதுக்காக ஒரு கூட சேர்றாங்க? இல்ல இப்ப விஜய்க்கு எதுக்கு பின்னாடி ஒரு உதாரணம் உங்க வாதத்துக்கு வர்ற விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் எதுக்கு சேர்றாங்க? அதிமுக அதிமுகவுக்கு பாஜகவுக்கு மாற்றா வர்றாரு, ஒரு புதுசா ஒருத்தர் வர்றாரு. அது அந்த அடிப்படையிலேயே இந்த 20% 15% சொன்னா கூட இவரு அங்கேயே போனா எப்படி போடுவாங்க? இவர் மாற்றம் தானே வர்றாரு. திமுக அரசியல் எதிரி, பாஜக என்னுடைய கொள்கை எதிரி. அரசியல் எதிரி கூட மாத்துக்கலாம், கொள்கை எதிரி கூட எப்படி ஓட்டு கூட்டணி வைப்பீங்க? வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த வாக்கு விழுகும்? 10%, 12%, 15% சொல்றீங்களா? அந்த % எப்படி விழுகும்? 10ஓட 11 தான் நீங்க அந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டீங்கன்னா அது வேணும்னு நினைப்ப உங்க பக்கம் நிற்கிறோம். அதுதான் மக்களுடைய யதார்த்தமான நிலை. இவர்களை பின்னாடி ஏன் பண்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு அதிமுக பாஜகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளை திமுக வச்சு விஜய் வச்சு பிரிக்கிறது. அதை திமுக கேரி பண்ணிடக்கூடாது, அதுக்காகத்தான் தனியா நிற்கிறாங்க. ஆனால் இந்த 5 வருஷ அதிருப்தி வாக்குகள்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வாக்குகள் யாருக்கு போகும்? அந்த வாக்குகளை சிதறத்தான் செய்யும். நாம் தமிழர் கொஞ்சம் பிரிப்பாங்க, தாவேகா கொஞ்சம் பிரிப்பாங்க, அதிமுக பாஜக எல்லாரும் பிரிஞ்சு தான் போகும். எல்லாருமே தாவேகாக்கு போட்டுருவாங்களா? எல்லாருமே அதிமுக பாஜகவுக்கு போட்டுருவாங்களா? விஜய் பிடிச்ச ஆட்கள் இருக்கும், பாஜகவுக்கு பிடிச்ச ஆட்கள் இருப்பாங்க, அதிமுகவுக்கு பிடிச்ச ஆட்கள் இருப்பாங்க. அதிருப்தி வாக்குகள் சிதறிஞ்சும் போகும். கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் இருக்குல்ல, ஏன் அந்த அதிருப்தி வாக்குகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வரல? மிகப்பெரிய வெற்றி 40 அடிச்சிருக்காங்களே. இல்ல, அது தமிழ்நாடு அரசியல்ங்கிறது வேற, இந்திய அரசியல். நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து பாஜக எதிர்ப்பு அரசியல் அது தமிழ்நாட்டுல இருக்கு. ஆமா, இப்ப யாரு இருக்காங்க? அடுத்து அதிமுக ஆட்சி வந்து யாருடைய ஆட்சி? அது பாஜக. அப்புறம் அவ்வளவு முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. இப்போ எடப்பாடியை சிஎம் ஆக்க முடியாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறாரு டிடிவி தினகரன். ஓபிஎஸும் என்னை சேர்க்கலன்னா அவரும் தனியா நிற்பார் அப்படிங்கிறது நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பார்த்துட்டோம். இப்ப இவர்களுடைய அடுத்த எந்த கூட்டணிக்கு போவாங்க? ஏன்னா ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக இருக்கு, தாவேகா இருக்கு, 3 தான். அதிமுகவும் போக மாட்டாங்க அப்படின்னால் இந்த 2 பேருடைய மனநிலை அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாரோடைய கூட்டணி அமைப்பாங்க? இன்னொன்னு வந்து தேமுதிக இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க, அமைச்சரவையில் பங்கு நாங்க வந்து 2026 எங்களுடைய அமைச்சர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இப்ப தேமுதிகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? பாமக 2ஆ இருக்கு, ஒன்று பாஜக அணினா இன்னொரு அணி எங்க போகும்? இப்படி ஒரு கேள்விகள் இருக்கு மக்கள்கிட்ட. இது 2026 இந்த 4 கட்சிகளுடைய நிலை எப்படி இருக்கும்? குழப்பமான மனநிலை தான் இருக்கு. 4 கட்சியுமே எங்க போறதுன்னு தெரியாத, திசை தெரியாத ஆடுகளா தான் 4மே இருக்கிறாங்க. தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த எஸ்ஐஆரை எதிர்த்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஆனா அதிமுக எஸ்ஐஆரை ஆதரிச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அது ஒரு விஷயம். எஸ்ஐஆரில் வெளி மாநிலத்திற்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது நேற்று பேசியிருக்காங்க. யாரு? பிரேமலதா விஜயகாந்த். இன்னைக்கு ஒரு சந்திப்பு நடந்திருக்கு, ஆர் உதயகுமாரோட சந்திப்பு நடந்திருக்கு. இதை வைத்துக் கொண்டு உடனே கூட்டணிங்கிற முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு நாள் இருக்கு. அப்ப இவர்கள் 2 பக்கமுமே வந்து அவங்களுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. ஒன்று திமுக பக்கம் பேசுறாங்க, அதிமுக பக்கம் பேசுறாங்க. இந்த கூட்டணியில ஆட்சியில் பங்குங்கிறதுக்கு திமுக பக்கம் வாய்ப்பே இல்லை, அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதிமுகவும் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்ப அவங்க அடுத்த ஆப்ஷன் அவங்க பார்க்க வேண்டியது தாவேகா தான். அது என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்கிறது தெரியல. டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாருமே திமுக கூட்டணிக்கான போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுகவில் இவர்கள் வந்து இவரை எடப்பாடி ஏற்றுக்கிட்டு அவங்க பயணம் பண்ணவும் முடியாது. இப்போ அவர்களுடைய வாக்கும் அவருடைய சாய்ஸும் தாவேகா தான். ஆனால் தாவேகாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்கு அப்படின்னா, இவர்களை சேர்த்தோம்னா அந்த ஊழல் வழக்குகள் அதெல்லாம் பழைய எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க, நம்மளையும் அந்த இதில் சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தயங்குகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்புலேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கு. அப்போ இவர்கள் யாருக்குமே எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு நிலையில தான் இந்த 4 கட்சியிலுமே இருக்கு. ஆனால் எல்லா தரப்புலையும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தேர்தல் நெருங்க தான் அவங்க எந்த மாதிரியான முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியும். இப்ப சமீபத்துல திரு கமலஹாசன் அவர்களுடைய தயாரிப்புல ரஜினி அவர்கள் நடிச்சு வெளிவரக்கூடிய ஒரு படத்துல இயக்குனரா சுந்தர் சி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது மேக்சிமம் வந்து ரெட் ஜெயினா தான் இருக்கும்.
இது வந்து 2026 தேர்தலுக்கான, அதாவது விஜய வந்து ஒரு இது பண்றதுக்காக ரஜினி கமல் கூட்டணியில ரெட் ஜெயின் வெளியிடக்கூடிய ஒரு படமா பேசப்பட்டுச்சு. இப்ப இயக்குனர் அதுல இருந்து வெளியில போயிருக்காரு. அதற்கான சில காரணங்களும் சொல்றாங்க. இப்போ புதிய இயக்குனர் வருவாங்கங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த இயக்குனர் ஏன் வெளியில போனாரு? ஏன்னால் அவரும் அவருடைய மனைவியும் ஒரு கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்லாம் இருக்கும்போது 2026 தேர்தல்ல இந்த ரஜினி கமலுடைய இந்த படம் ஒரு இம்பாக்ட் இருக்குமா? விஜய்க்கு ஆப்போசிட்டா ரெட் ஜெயின் கொடுக்கறதுனால இந்த இயக்குனர் வெளியில போறதுக்கான காரணம் என்ன? இல்ல, முதல்ல 2026 அந்த படம் வரல. 2027 பொங்கலுக்கு அந்த படம் வரப்போகுது. 2026 மிடில் அந்த படத்தை ஆரம்பிக்க போறாங்க. ஏப்ரல் மே தேர்தலாம் முடிஞ்ச பிறகு. அப்ப தேர்தலுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த படத்தை வந்து கமலஹாசன் நஷ்டத்தில் இருக்கிறார். 150 கோடி ரூபாய்க்கு மேல கடன்ல இருக்கார். தக் லைஃப் படம் எடுத்து பெரிய கடன். அந்த கடனை அடைப்பதற்காக நண்பருக்கு உதவி பண்ணுவதற்காக ஒரு டேட் கொடுத்துருக்கார் ரஜினிகாந்த். அதில் அவரும் ஏறக்குறைய ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் மாதிரி உள்ள வர்றாரு. அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்துக்கு பல டேரக்டர் பேசப்படுது. கடைசியில் சுந்தர்சியை கொண்டு வராங்க. சுந்தர்சி சொன்ன நேரத்தில் பண்ணி கொடுத்துருவாரு, சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடுவார், காமெடியாக பண்ணுவார், உள்ள கொண்டு வராங்க. சுந்தர்சி கதை ரெடி பண்ணுறதுக்காக 2-3 கதைகளை ரெடி பண்ணி சொல்றாரு. அந்த கதையை ரஜினிகாந்த் பிடிக்கல. அப்புறம் அது நமக்கு சொல்ற கதைகளை நிராகரிக்கிறாருன்னு ஒரு கோபத்தில் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவர் வெளியேறாரு. வெளியேற்றி வேற டேரக்டரை வந்து போடுறதுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் அந்த படத்தினோட அந்த சம்பவம். இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன சொல்றாங்க சில பேர், குஷ்பு வந்து தேர்தல் நிற்க போறாங்க 2026 எலெக்ஷன்ல. அப்ப சுந்தர்சி பிரச்சாரத்துக்கு போவாரு, கமலஹாசன் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. அப்ப அதனால அவங்களுக்கு சின்ன மன கசவு வந்துருச்சு, அதனால ஒரு பிரச்சனை வெளியே போயிட்டாருன்றாங்க. இது படம் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியாதா? படம் ஆரம்பிச்சு பல வருஷம் கூட பரவாயில்ல, 7 நாள் தான். 7 நாளைக்கு முன்னாடி தெரியாதா? இது எல்லாம் கட்டுக்கதை, கற்பனைகள். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரெண்டாவது, சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயின்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் வேற, பிசினஸ் வேற. சன் டிவிலே பிஜேபி விளம்பரம்லாம் போட்டிருக்கு, பார்த்துருக்கோம். தினகரனில் பிஜேபி விளம்பரம்லாம் வந்திருக்கு. அது அரசியல் வேற, சினிமா வேற. ஆனால் 2026 தேர்தல் 2 படம் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ண போகுது. ஒன்று பராசக்தி, ஒன்று ஜனநாயகன். ரெண்டுமே 2 அரசியலை சொல்லக்கூடிய படம். அது மொழி போராட்டத்தை மையப்படுத்தி பராசக்தி படம் வருது. அது ஒரு லைவா நடந்த ஒரு கதை. ராஜேந்திரங்கிற ஒரு மொழிப்போர் தியாகி வந்து எப்படி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாருங்கிற ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்றாங்க. மொழிப்போர் நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு நடந்த போராட்டத்தை மையப்படுத்தி வரக்கூடிய கதை. இந்த படம் ஜனநாயகன். இது முழுக்க அரசியல் படம். அதாவது பவன் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்காக இருந்தால் கூட அதை வாங்கி கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து விஜயினுடைய அரசியல்லாம் சேர்த்து அதை வந்து கடைசியில் அவர் எப்படி இந்த நாட்டை வந்து காப்பாற்றுறாரு, உருவாகிறாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் இந்த படம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் கழிச்சு ஜனவரி மாதம் போனால் தான் ஒரு 3 மாதத்தில் அந்த படத்தை வந்து தேர்தலுக்கு நமக்கு வந்து ஒரு பேக்கப்பாக இருக்குன்னு அவங்க அதை நோக்கி அதை போகிறாங்க. இதுக்கும் பின்னாடியும் பராசக்திக்கு பின்னாடி மொழி போர் அப்படின்னாலே, இந்திய எதிர்ப்புனாலே திராவிட இயக்கம் தான் அப்படிங்கிற தொடர்ச்சி வரும் இல்லையா? அதை நோக்கி அவங்க வைக்கிறாங்க. இந்த 2 படம் தான் இருக்கும். இந்த நடந்த மற்ற படங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் ரீதியான எந்த தொடர்பும் இல்லை. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.